இது பிரபஞ்சத்தோட ஒரு விதின்னு சொல்லலாம். நம்ம ஏதோ தானம் பண்றோம், நம்ம பணம் கொடுக்குறோம், பொருள் கொடுக்குறோம், அல்லது நம்மளோட அறிவை கொடுக்குறோம், நம்மளோட அனுபவத்தை கொடுக்குறோம், இப்படி ஏதோ ஒன்று கொடுக்குறோம், உதவி பண்றோம், ஒருத்தருக்கு ஒரு லைஃப் டேர்னிங் பாயிண்டே கொடுக்குறோம் வாழ்க்கையில. நம்மகிட்ட நம்ம கொடுக்கல எதையுமே, நமக்கு பிரபஞ்சம் கொடுக்குது எல்லாத்தையும். பிரபஞ்சம் நம்ம கொடுத்ததை நம்ம இன்னொருத்தருக்கு கடத்துறோம். தேவைப்படுற ஒருத்தருக்கு உதவியா நம்ம செய்யறோம். நம்ம அதை வெளியில சொல்லவே கூடாது. பிரபஞ்சத்துக்கு மட்டும் தெரியும் நம்ம கொடுக்குறோன்றது, வேற யாருக்கும் தெரியக்கூடாது. நமக்கும் பிரபஞ்சத்துக்கும், அந்த வாங்குபவர், இந்த 3 பேருக்கு மட்டும் நம்ம கொடுத்து நாம தான் கொடுத்தோன்றத வெளியே தெரியவே கூடாது. இப்ப பிரபஞ்சம் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியோட நம்ம சொல்லாம இருந்தோம்னா, தேவைப்படும் போது நமக்கான ரிவார்டை, நமக்கான பரிசை அந்த பிரபஞ்சம் கொடுக்கும். இவன் கொடுத்திருக்கிறான், இவனிடம் உள்ளதை நான் கொடுத்ததை எல்லாம் அவன் கொடுத்திருக்கிறான், பரிமாறி இருக்கிறான் சக மனிதனுக்கு, அவனுக்கு நான் செய்யணும்னு பிரபஞ்சம் உறுதியா செய்யும். ஆனா வாங்குபவர் சந்தர்ப்பம் வரும்போது அதுல நன்றி உணர்ச்சி இருக்கு. அந்த நன்றி உணர்ச்சியின் மிகுதியில ஒரு சந்தோஷத்தோட, நான் இந்த பிரச்சனையை, எனக்கு வாழ்க்கையில் நடந்த இந்த விஷயத்தை சரி பண்ணி கொடுத்தவர், எனக்கு உதவியவர்னு சொல்றது அந்த நபரை பெயரை சொல்லலாம். அப்ப பிரபஞ்சம் மிகுந்த சந்தோஷம் அடையும். யாரால்னா வாங்குபவரால சந்தோஷம் அடையும். அப்ப வாங்குவோருக்கும் தக்க ரிவார்டையும் பரிசையும் அவர் நன்றி உணர்ச்சியை வெளிப்படுத்தும் போது அவருக்கு கொடுக்கும். நல்ல சிந்தனை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். அன்புடன் நம்பினா.